இந்த ட்ரீம் ஃபேஸ் ஆப்புங்கிறது இதுதான் ட்ரீம் ஃபேஸ் ஆப்பு. இதுல வந்து ஏஐ வீடியோவை நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஒரு போட்டோவை மாற்ற முடியும், ஒரு அவதாரா நீங்க மாற்ற முடியும். இதுக்குள்ளார நீங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இதுல இன்ஃபர்மேட்டிவா விஷயங்கள் இதுல இருக்குது. இதுல நான் எக்ஸாம்பிளா இப்ப நான் ஒரே ஒரு இப்ப இது பண்ணி கட்டுறேன். இப்ப என்னோட இதை வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு போட்டோவை நம்மள என்ன பண்ண முடியும்னா ஆடியோவா மாத்திக்க முடியும். இப்ப இதுல இந்த வாய்ஸை எடுத்துட்டு நாமளே பேசுற மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். இப்ப எக்ஸாம்பிளா எங்க ஸ்டூடெண்ட்டே இதெல்லாம் பண்ணாங்க. பாருங்க என்ன எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன், இப்ப நான் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி ஆவேன், இப்ப நான் டாக்டரா இருந்தேன் எப்படி ஆகுது, இதெல்லாம் எங்க ஸ்டூடெண்ட் உருவாக்குன ஆப். அதுவும் வந்து இது யாருன்னா 6வது குழந்தைங்க இத பண்ணாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அவதார் ஆப்ல நீங்க உருவாக்க முடியும். இப்ப என்ன வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளார கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இந்த அனிமேஷன்ல பாருங்க, அந்த இதுல போட்டோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த போட்டோவில் நீங்க இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட போட்டோவை மட்டும் இதுல கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். இது வந்து என்னதுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகும்போது அவன் இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவன் வந்து புதுசா இப்ப நம்ம ஒரு மீட்டிங் தயார் பண்றோம், அதுல வந்து நம்மளோட போட்டோ வச்சு பண்ணணும். அல்லது நம்ம வீட்லயே வந்து இறந்தவங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம பேச வைக்கலாம். இப்ப அவங்க வந்து ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரி உங்களோட பிறந்த நாளுக்கு அல்லது உங்களோட திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி இறந்தவங்களோட போட்டோவை மட்டும் இதுல அப்லோட் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் டு சரி அது டெக்ஸ்ட் டு வாய்ஸ் அப்படிங்கறத இந்த ஏஐல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுற மாதிரி, அவங்க உயிரோட இருந்தா என்ன மாதிரி தலையாட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு வந்துரும். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லாம நம்ம டீச்சிங்க்கும் நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். இப்போ ஒரு இதயம் பேசுற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னு இதுல கொண்டு வர முடியும். நாம நம்மளுடைய ஃபேஸை காட்டாம இப்ப எக்ஸாம்பிளா இப்ப உடல் உறுப்புகள் பத்தி நம்ம சொல்லணும், அந்த உடல் உறுப்புகளே பேசுற மாதிரி இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஒரு அம்மீட்டர் பத்தி நடத்துறோம் அப்படின்னா இந்த அம்மீட்டரே தன்னை பத்தி சொல்ற மாதிரி இதுல என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஆப்பே போதும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்க உள்ள போய் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் தெரியும். இது இப்ப நம்ம சொன்ன ஆப் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆப் வந்து என்னதுன்னா இருக்குது. தேடல் இருந்துச்சுன்னா நீங்க தேடி பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நீங்க கத்துக்கலாம். கடைசியா சொன்ன ஆப் மட்டும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, அந்த ஆப் மட்டும் நிறுத்துங்க. சார் இந்த அனிமேஷன் இதுவாங்க சொன்னீங்க சார். சரி இது லாஸ்டா பண்ணீங்க, லாஸ்டா சொன்னது வந்துருச்சுங்க சார். இதுதாங்க சார் டைட்டில் காணோம். டைட்டில் காணோம். ஓ சார் டைட்டில் தான் இருங்க சார். அந்த இது என்ன சார் அது? பி ஸ்கூலு இருங்க சார், அதை எடுத்தாங்க சார். இதெல்லாம் ஃப்ரீ ஆப்பா காஸ்ட்லியா சார்? இதெல்லாம் காஸ்டா? இல்ல இது ஃப்ரீங்க சார். இது ஃப்ரீங்க சார். அப்படியா? அதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? இது ஆண்ட்ராய்டு ஃபோனு ஆப்பிள் ரெண்டுக்குமே யூஸ் ஆகுமா இல்லை எப்படி? ஆண்ட்ராய்டு போனுக்கு மட்டும்தாங்க சார் நான் இப்ப ஆப்ரேட் பண்ணிருக்கேங்க சார். ஆப்பிளுக்கு எடுக்குதா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியலைங்க சார். சரி சரி. இப்போ இந்த ஆப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒருத்தர் மொபைல் கேட்ஜெட் என்ன கெப்பாசிட்டில வச்சுக்கணும்? சாம்சங்கா விவோவோ அப்படி ஏதாவது இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார். இல்ல எல்லா எங்களுக்கு வந்து ஆப்பிள்ல நாங்க எதை போட்டு எதை பண்ணாலும் கனவால இருந்து எதை பண்ணாலும் உடனே வந்து எனக்கு உடனே சார்ஜ் போட்டு அதே வேற ஆப்பிள் யூஸருக்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. பட் வி ஹவ் டு கோ டு ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு நீங்க கொடுத்ததுல இருக்கு. ஆண்ட்ராய்டுல எந்த போன் என்ன கெப்பாசிட்டில இருந்தா இதெல்லாம் ஈஸியா அக்சஸ் பண்ணலாம் சார்? 2 GB ரேம் வந்து இருந்தாவே போதுங்க சார். மீதி எதுவுமே தேவையில்லைங்க சார். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலேயே இது எல்லாமே ஒர்க் ஆகுதுங்க சார். சரி சரி. இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததே வந்து இப்ப நான் பேசுறது ஒரு போன்ல, இப்ப ஆப்ரேட் பண்றது ஒரு போன்லங்க சார். இது இப்ப நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்குங்க சார். பேசிக் மொபைல் தான் சார். விவோ சாம்சங் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாலஜி இருக்கா? அப்படிலாம் எதுவும் அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகுதுங்க சார். 2GB ரேம் பிளஸ் வந்து என்ன மெமரி இருக்கணும்? 512 போதுமா?
இல்ல அவ்வளோலாம் தேவையில்லைங்க சார். அப்படியா? ரொம்ப இது பேசிக் கூகுள் பிளே ஸ்டோர்ல இது இருக்குங்க சார், அவைலபிள்ங்க சார். அப்ப கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்துருச்சுனாவே அது சாதாரணமா இருக்கக்கூடிய மொபைல்லயே கூட ஆப்ரேட் ஆகுதுங்க சார். ஓஹோ! பிரச்சனை இல்லைங்க சார். சரி, சரி, சரி. இப்ப எங்களுது இந்த சரிங்க சார். டேபு, மேக் எல்லாமே சிங்க் ஆயிட்டு ஒரு ஒரு மெமரிக்கு மேல போயில இங்க நாங்க 2 டிபி மெமரி வச்சிருக்கோம். 2 டிபி மெமரி ஆ, வச்சு அப்பப்போ ஒண்ணு டிலீட் பண்ணி ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஆ, சார் இது ஆனா அந்த கெப்பாசிட்டி லோட் ஆயிடுச்சு. இப்ப தனியா இப்ப நான் ஆண்ட்ராய்டுக்கு போயிட்டா இது நீங்க பண்ணதுல இருந்து பார்த்தது சின்ன ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்டு